வயல்வெளி பீஸா. நாங்கள் வச்ச பேர் என்ன ரூபி? வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு வயல்வெளியில வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி தான். பாருங்க வயலை பாருங்க, நெற்கதிரெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு வயல்ல வச்சு ஒரு அருமையான சமையலோடு சமைக்க போறோம். வாங்க காணொளிக்க போவோம். தென்னோலை கிளிக்க போறோம். எங்களுக்கு ஈக்கு தேவைப்படுது. அப்ப ஒரு 5 தென்னோலை ஈக்கு கிளிக்க போறோம். மரத்திலேயே விட்டு ஈக்கு காணும் போல ஈக்கும். இதனை கழுவ போறோம். தண்ணியில கழுவ போறோம். வயலுக்கு சமைக்கிறேன்டா. நாங்கள் வயலுக்கு சமைக்கிறேன்டா. எல்லாம் கொண்டு இப்ப தண்ணியும் புறாவும் கொண்டு இதை கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி தண்ணியும் புறாவும் எடுக்க போகணும். சரி நட உங்க வச்சுட்டு வருவோம். சத்தம் போட பட்டி கொண்டு வயல் வழிகள்ல வந்து இருக்கிறோம். அப்ப கொஞ்சம் இயற்கையை ரசிப்போம். இந்த காத்துல நெல்லுகள் சத்தங்க இருக்குது. நெல்லு ஜாத்து பட அப்ப அது எனக்கு அதுக்கு கூட மாதிரி நல்ல அதே மாதிரி நல்ல காத்து அங்கால எடுக்க. நாங்கள் எங்கட ஊருக்கு அதாவது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறோம். இப்படி வழியால வலிக்கிட்டேக்கான்னு தெரியும் எப்படி இருக்குன்றதன் போடுங்க கழுவுங்க. நெட்டு கொண்டு மிளகா நெட்டு. இது நாங்க வீட்டுல சமைக்கிற மாதிரி நினைக்கிறாது சார். இது பாருங்க வயல் வரம்பு தானே. அது மேல வைக்க கீழே விழுது, கீழே வைக்க மேல பள்ள கட்டி தானே. தக்காளி பழம் முடியாடுறா. தக்காளி பழம் சாப்பிட்ற சாப்பாடுல முடியும். வயல்வெளிக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. தனியாக ஒரு சைட்டாக அங்கே இந்த வாழையில நிற்குது. நாங்கள் வாழையில கொண்டு போயில அப்போ நாங்கள் கத்தியும் அங்கே வச்சுட்டு வந்துட்டார். அதால் எனக்கு வெட்டுறதுக்கு வழி இல்லை. ஒரு பிசுங்காங்கிறது அதெல்லாம் வெட்ட போகிறோம் வாழையில். இது போய் வேற நேரம் போடுவோம். தள்ளி இருக்கிறோம். அப்போ பிறகு நாங்கள் வீட்டுக்காரரும் இல்லை, வீட்டுக்காரரையும் காணையிற. வீட்டுக்காரரை கூப்பிட ஆக்களை காணல. இப்போ நான் அந்த பிசுங்கான நடந்தது. அதால் இந்த வாழையிலே வெட்டி எடுக்கப்போ கிளிக்காமல் இல்லை வெட்டும். சரி வெட்டி எடுத்தாச்சு. இந்த பிசுங்கானுக்கு நன்றி சொல்கிறேன் நான். நன்றி, கடவுளுக்கு நன்றி. வயல் வழி அங்கே பொங்கல் ஒரு வீடு இருந்தது. அவள் தெரிந்த வசந்த ரூபியக்கா. அவள் கூப்பிடணும். அவள் காணையில அப்போ இது ஈக்கு ஒடிச்சு அதிலே கிழிச்சிட்டேன். இது பட்டா கத்தி இல்லை, இளவட்டு கூப்பிடாமே ஆக்களை சில இப்போ கத்தி இல்லாமல் ரெண்டு போட்டு பார்த்தோன்னா பிசுங்க அங்கே இருந்தது. அதால் பட்டி கொண்டு போகிறேன்னா வாழையில் எங்களுக்கு வேணுந்தாங்க. என்ன இன்றைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து எங்களுக்கு 5 ஊர் முட்டை, 2 தக்காளி பழம், பெரிய வெங்காயம். ஆனால் நாங்கள் ஒரு அளவான சைஸ் தான் எடுத்துனாங்க. அதில் 2 எடுத்து நல்லா சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிறோம். கருவேப்பமிலை, மற்றது 4 பச்சை மிளகாய். என்ன முட்டையை முதல்ல முட்டையை அடிப்போம். எல்லாம் உங்களை வீட்டு இருந்த பொருட்களை தான் செய்கிறேன். முட்டை இருந்தது,
தக்காளி பழம் இருந்தது, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், சோறு, இன்றைக்கு படித்த சோறு. அதை வச்சு செய்வோமா என்ன? ஊர் முட்டை தானே ஆக்கள் வந்து நான் எல்லாரையும் பிள்ளைகள் தூக்கி கொடுத்துருவோங்க. வந்து கேப்பினமா முட்டை கொண்டு வைக்கவோ அம்மா அப்பாட கலவே இல்லை கேட்டு தூக்கி கொடுத்துருங்க. நான் வந்து எங்கிற முட்டையை காலத்தை வரை நான் சொல்லி நான் இன்னும் நேரம் கொடுத்துருவேன். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருந்த தக்காளி பழத்தை இதில் இந்த முட்டையோட சேர்ப்போம். அடுத்தது கருவேப்பமில்லை, அதையும் இதோட சேர்ப்போம். பச்சை மிளகாய் 4 வெட்டி வச்சிருந்த நாங்கள் அதையும் இதோட சேர்ப்போம். பெரிய வெங்காயம் அதையும் இதோட சேர்ப்போம். முட்டை அடைக்கிறதுக்கு இந்த ஈக்கெல்லாம் அடிக்க போகிறோம். ஏன் தூவி முந்தைய என்ன முட்டை அடிச்சு என்ன தெரியல ஈக்கெல்லாம் நம்ம மகள் என்ன செய்கிறான்டா தப்பாண்டி ஈக்க முடிச்சு இப்படி இப்படி அடிப்போம். அடிச்சு போட முட்டை கோப்பியல் அது வழக்கெல்லாம் அடிச்சு போட்டு சிலாட்டையெல்லாம் அடிக்கிறோம். இந்த சில்வர் பாத்திரங்களுக்கு விட்டா படி கிடக்குந்தானே அதான் ஒருக்கா சும்மா கலந்து விடுவோம். பிறகு மிச்சத்தை போட்டு கலப்போம். இது அரைச்ச உப்பு இந்த ஸ்பூனால் நாங்கள் 1 ஸ்பூன் போடுறோம். தேவையான அளவு எங்களுக்கு இதுக்கு 1 கரண்டி தேவை. இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். இதே நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கோ இதுக்குள்ள சோறு நல்ல வெள்ளை சோறு இருக்குது. இதை நாங்கள் இதுக்கு போட போகிறோம். சரி தூவி கிளவுங்கவா. பிள்ளைகள் வந்து சோறு விரும்பி சாப்பிடணும் இல்லை. அப்போ இப்படி செய்து போட்டு நாங்கள் அதை கொடுத்தா சாப்பிடணும், விரும்பி சாப்பிடணும். சோறு கறின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நிற்கிறேன். சோறுண்டாலே எட்ட நிற்கிறேன். பழைய காலத்து ஞாபகங்கள் வருது தெரியுமே. ஊர் முட்டைன்னா முந்தைய தேடி வாங்குவேன். வெறும் வயதில் குடிப்பினோம். கோப்பி போட்டு அது முடிச்ச கோப்பி போட்டு அதுக்குள்ள முட்டை அடிச்சு ஊற்றி இந்த இதெல்லாம் கிண்டி விடும். சிராட்டையை வச்சு அப்படியே கிண்டி போட்டு துடைச்சுட அடிமன் வந்தால் நல்லது. இருமல் வயிற்றுனோளுக்கு உண்மையில ஊர் முட்டை தானே கோப்பி அடிச்சு பிடிக்காத ஊர் முட்டையை அடிச்சு கோப்பி போட்டு குடிக்கிறது என்ன. அண்டையும் குஞ்சு பக்கா வந்து எங்கடா வீட்டு மழை பெய்து ஒன்றைக்கு வந்து நிற்கிற பிள்ளை எனக்கு ஒரே தடிமேன். எனக்கு முட்டை தாங்கோ வந்து நிற்கிறேன். அப்போ என்னட்ட இருந்ததே 3 முட்டை இருந்தது. அதை கொண்டா பிள்ளைய சொல்லி போனோம், அம்மாவுதா பொறிச்சு தாங்கன்னு சொல்லி போடணும். அப்போ நான் அவா சொன்னேன் முட்டை இருக்குது இதுக்கு தான் பச்சுக்கிறேன்ட்டு. அவா சொன்னா இல்லை நான் நம்ம பேத்தினோட தான் கேட்டு கொண்டு வரணும் 100 முட்டை விடாம இல்லை தாங்கன்னு சொன்னா போல சரியான கொடுத்துறேன் அவாக்கு. இப்போ நாங்கள் என்ன கொஞ்சம் இப்படியே தோட்டமாக விடுவோம். நல்ல வடிவா புரியுது என்ன ரூபி. நான் இதில் இருந்து நெல் விளாஞ்சாஞ்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா அந்த பால். அப்போ தான் அந்த முட்டையில தானே பால் கட்டியாக இருக்கு. சோறு சமைச்சா வீட்டை இந்த மரக்கறிகள் ஒன்றடி இருக்குன்னு தானே. அப்போ சாய்த்து வந்து கேட்பேன் எனக்கு அந்த முட்டை போட்டு அடிச்சு செய்தாங்கன்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன செய்யறேன் தோசை எல்லாம் வீட்டுக்குன்னு தானே தோசை கல்லி கிடக்க. அப்போ என்ன மச்சாடை இப்படி சுரச்சுடுறேன் இப்படி எழுதி கொடுத்தா அவன் என்ன சோறு கறி குறும்பா போட வேண்டிய இது இல்லை. இப்படியே சாப்பிடுதானே எல்லா சத்தும் கிடைக்குது தானே. என்ன இப்படி எடுத்து இதில் வைப்போம். இது வயல்கரை பீஸா மாதிரி. வயல்கரையில இருந்து சாப்பிட்ற ஒரு பீஸா.
அது பிரச்சனை இவ்வளவு காணுமே இவ்வளவு காணும் இங்க பாத்தீங்களா எங்கட சாப்பாடு என்ன வித்தியாசமான ஒரு சாப்பாடு வயல்வெளி பீஸா நாங்க வச்ச பேர் என்ன ரூபி வயல்வெளி பீஸா வீட்டுல செய்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு போட்டு இப்படி வயல்ல கொண்டாந்து செய்து சாப்பிடுவோம்ட்டு வந்தோம் நல்லா வடிவா இருக்கு இங்க பாருங்க அப்படி இதா இருக்கு நல்ல தடிப்பாவும் இல்ல வடிவாவும் இருக்குது இதை சாப்பிடுங்க நல்லா இருக்கு சொல்லி வேலை சுடாச்சுடா நல்ல சாதுவான பனியும் வந்துடுது ஊர் முட்டை தான் ஊர் முட்டை நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இது பிடிக்கும் செய்து கொடுத்து பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இனிமே சாப்பிடுவீங்க இந்த பீஸா வயல்வெளி பீஸாவே இப்போ தெரிஞ்ச உறவுகளுக்கு நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னும் ஒரு வித்தியாசமான சமையலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி